பிரைஸ் ஆக்ஷன் ரெண்டு கொடுக்கலாம். மோஸ்ட் ரீட்டைலர் யூஸ் பண்ற கான்செப்ட் இதுதான். என்ன ஒண்ணு, லாஸ் நிறைய ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். எஸ்எம்சி 4 கொடுக்கலாம். இன்ஸ்டிடியூஷன்ஸோட மூவ ஓரளவு ஆன்டிசிபேட் பண்ணலாம். என்ன ஒண்ணு, நிறைய ட்ரேடர்ஸ் இங்க எக்ஸிகியூஷன்ல ஃபெயில் ஆவாங்க. ஐசிடி 6 கொடுக்கலாம். செஷன்ஸ், டைம், பிரைஸ் மூணையுமே கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. என்ன ஒண்ணு, மார்க்கெட் பை சைடு போற மாதிரியும் இருக்கும், செல் சைடு போற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல தான் மார்க்கெட்ல நிறைய ட்ரேடர்ஸ் ஃபெயில் ஆகுறதுக்கு காரணமே. எஸ்என்ஆர் 3 கொடுக்கலாம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் முக்கியம் தான். ஆனா இத கான்செப்ட் சொல்ற மாதிரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்கேயும் நீங்க ஃபெயிலா தான் ஆவீங்க. இண்டிகேட்டர் ட்ரேடிங் ஐயோ பெரிய முட்டை. மார்க்கெட்ல ட்ரேடர் யூஸ் பண்ற எல்லா இண்டிகேட்டரும் லாகிங் இண்டிகேட்டர் தான். பிரைஸ் மூவ் ஆனதுக்கு அப்புறம் தான் இண்டிகேட்டர் உங்களுக்கு அப்டேட்டே பண்ணும். ஸோ இதுக்கு பெரிய 0 தான் கொடுப்பேன். அப்ப எதை வச்சு தான் ட்ரேட் பண்றது, எந்த டூல் தான் ஒர்க் ஆகுன்ற கன்ஃபியூஷன் உங்களுக்கும் இருக்கும். அதை நான் சொல்றேன். இன்ஸ்டிடியூஷன்ஸ், பிக் பிளேயர்ஸ் எந்த டூலை வச்சு யூஸ் பண்றாங்களோ அதே டூலை நம்மளும் யூஸ் பண்ணோம்னா மட்டும்தான் நம்ம ப்ராஃபிட்டபிளா இருக்க முடியும். அந்த டூல் எதுன்னு உங்களுக்கு தெரியணும்னா நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு நெக்ஸ்ட் ரீல் வர வரையும் வெயிட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன்.